ஏதோ ஃபஸ்ட்டு டைம் ஸ்டேஜ் ஏறுறேன். ஏதாச்சும் தப்பாக பேசினா இல்லை மொக்க போடுற மாதிரி இருந்தால் ரொம்ப சாரி. போதும் பேசவா? இல்லை 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க போல. எல்லாரும் பைக் வச்சிருக்கீங்களா? ஹெல்மெட் போடுறீங்களா? கன்ஃபார்ம் போடுங்கண்ணா. இதுக்கு பின்னாடி ஸ்டார்ட் பண்ணலாண்ணா. நான் ஆக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுக்காக இந்த இடத்துல அதாவது அட்வைஸ்ன்னு வச்சுக்காதீங்க, ஏதோ சொல்றாங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ பாப்பையா சார் வந்து ஒவ்வொருத்தரையா அவரோட ஸ்டேஜில் கூப்பிட்டு பேச வைக்க போறாரு. சி வெயிட் அண்ட் சி. வாயா யாரையா வந்திருக்கு எடுத்து, இதுதான் தமிழர் பண்பாடு. நம்ம கிட்ட பேச, அதாவது உங்களுக்காக பேச வந்திருக்காரியா நம்ம பாக்கியராஜ் அண்ணவரு. இப்ப வந்து நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, கான்செப்டே வந்து ஹெல்மெட் தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த தம்பி லோகேஷ் கேட்டார்ல, ஹெல்மெட் அதாவது பைக் வச்சிருக்கீங்களான்னு. வச்சிருக்கீங்களா? கன்ஃபார்ம் ஹெல்மெட் போடுங்கப்பா. நான் வந்து இது வந்து எனக்காக நான் சொல்ல கிடையாது. இதை வந்து நான் எனக்காக கண்டிப்பா சொல்ல கிடையாது, ஒவ்வொருத்தரோட உயிர் விஷயம், அதனாலதான் சொல்றேன். சரி, நானே பேசிட்டு இருந்தா ரொம்ப இதா இருக்கும். அப்புறம் யார் வராங்கன்னு பார்க்கலாம். இப்ப அடுத்ததா வினு சக்கரவர்த்தி சார் வராரு. போடுவீங்களா? ஏதோ ஹெல்மெட்ட சொன்னப்பா, கண்டிப்பா போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். போதுமா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் பேசவாப்பா? பேசவா? சந்தன கவுட்டர்னாலே ஊருக்குள்ள பயம். ஆனா உங்க மேல சத்தியமா எனக்கு பயமே இல்லை. தயவு செய்து சந்தன கவுண்டரின் பேச்சை கேட்டு இனிமேலாச்சு ஹெல்மெட் போடுங்கப்பா. அடுத்ததா விஜய் இல்லையா தளபதி விஜய் என் நெஞ்சில் குடியிருக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் வணக்கம். அனுப்புங்கண்ணா. அதான் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் சொன்னேன். ஹெல்மெட்ன்றது வந்து எனக்கு இல்லை, உனக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கு உள்ள இந்திய மக்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கண்ணா. ரொம்ப நான் சொன்னதுக்காக ரிசீவ் பண்ணி கண்டிப்பா நீங்க ஹெல்மெட் போடுவீங்கன்னு நினைக்கிறேண்ணா. ஓகேண்ணா, கண்டிப்பா போட்டுருங்கண்ணா. ஹெல்மெட்னா எனக்காக இல்லைன்னா உங்க தலையில் நிறைய பேர் இருக்கான் தலையில ஹெல்மெட்டு பத்தாதுங்கண்ணா. ஆனா அவ்வளவு பெரிய தலை வந்து மூளையே இல்லைன்னா ஹெல்மெட்டு போடுதுங்கண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப கிளியரா இருக்கு. இதோட முடிச்சுக்கேண்ணா.
nice silk saree is from Assam. The next bride is from Tripura, which is very famous for its rich culture. The next bride is from Himachal Pradesh, which has the coldest climate. Next is from Chhattisgarh, known for its royalty. The very next bride is from Gujarat. It shows a different way of wearing saree. The next bride is from Mizoram, a very typical. The next bride is from Jharkhand, the new state in India. This bride is from Rajasthan, very simple and elegant. This bride is from Sikkim. This bride is from Andaman and Nicobar Islands. Next bride is from Nagaland, very simple. This bride is from Orissa. She's wearing a silk saree. The next bride is from Uttar Pradesh. This lehenga is made of Banarasi silk, which is very famous with zari embroidery. The next bride is from Punjab, our very own harem pants. The next bride is from Marathi, a very rare style of wearing saree with a 9-art Marwadi style. This bride is from Arunachal Pradesh. The next is a Goa Christian bride, very typical Goan bride. The next is from Bihar, who always closes their face. The next bride is from Meghalaya, a very typical Khasi outfit with several pieces of clothing. The next bride is from Uttaranchal, which is very famous for their nose piercings. The next bride is from Meghalaya. The next bride is from Daman and Diu, the new union territory in India. The next bride is from Madhya Pradesh. She's wearing a Chanderi silk saree. The next bride is from Manipur. This outfit is colorful and distinct and called Kaslila. The next bride is from Chandigarh, the very own style. The next bride is from West Bengal. The tan saree with vibrant colors full of chamki. The next bride is from Andhra Pradesh. The Rajput style of bride from Andhra Pradesh. The next bride is from Karnataka, the Coorg style bride. The next bride is from Telangana, the new state in India. Telangana. The next bride is from Kerala. Our very own Brahmin. India, Tamil Nadu Brahmin. Very famous Madisar. The next bride is the Tamil Nadu Christian bride. The next bride is from the Islam, Tamil Nadu, Islam bride of Tamil Nadu. Finally, our very own Hindu bride of Tamil Nadu. When you walk, you look speedy. When you smile, you look naughty. When you turn, you look cutie. And totally as a bride, you look so beautiful. Thank you for representing culture and tradition of an incredible India.
பூங்காற்று பூங்காற்று பூ போல வந்தாடி போகின்ற வழி எல்லாம் சந்தோஷம் வந்தாடி என் நெஞ்சோடு வீசும் இந்த பெண்ணோட வாசம் இவள் கண்ணோடு கூட்டும் பலரின் நீங்கள் பேசும் என் காதல் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை என் கண்ணுக்குள்ளே இனி கனவே இல்லை பூங்காற்று பூங்காற்று பூ போல வந்தாளிகள் போகின்ற வழி எல்லாம் சந்தோஷம் தந்தாளிகள் மஞ்சள் வானம் கொஞ்சம் மேகம் கொஞ்சம் பேசும் காற்று தொட்டு செல்லுதே நிறுத்தாமல் சிரிக்கின்றேன் இந்த நிமிடங்கள் புன்னகை கூட்டிக் கொண்டதே கண்ணாடி சரி செய்து பின்னாடி உன் கண்ணை பார்க்கின்றேன்